ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காய புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் எடுத்துக்கணும். நல்லெண்ணெயில் தாளித்தோன்னா நல்லாயிருக்கும் புளிக்குழம்பு. இப்போ நாட்டு சக்கை நல்லெண்ணெய் தாளிக்கிற அளவுக்கு விட்டுக்கிறோம். விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, அப்புறம் 2 துவரம் பருப்பு, வாசனையாக இருக்கும் புளிக்குழம்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம் ரொம்ப போடக்கூடாது, கசக்கும். லைட்டாக ஒரு வாசனைக்கு போட்டுக்கிறோம். இது அவ்வளோத்தையும் தாளிக்கிறோம். நல்லெண்ணெயில் தாளிக்கிறது ரொம்ப வாசனையாக இருக்கும் புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு. நல்லா பொரிஞ்சோன்னா 2 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு வெங்காயம் மட்டும் போதும், வேறு ஒன்றுமே போடாங்க. இப்போ வெடிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுறோம். கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கணும். இப்போ தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு கலக்கு. வெறும் வெங்காயம் மட்டும், பல்லாரி வெங்காயம் மட்டும் போட்டால் போதும். குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், காயம், துவரம்பருப்பு இதெல்லாம் தாளிக்கிறோம் இல்லையா, அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு உருண்டை புளி இதை கரைச்சி வச்சு அதோட சேர்க்க போகிறோம். இப்போ தேவையான அளவு புளி அதோட சேர்க்குறோம். புளியை சேர்த்துட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி, அதோட சேர்த்துக்கிறோம். ஒரு 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி. சேர்த்துட்டு கடைசியில் கடலை மாவு கரைச்சி ஊற்றணும். சேர்றதுக்கு கடலை மாவு கரைச்சி விடணும். உப்புலாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு, சாம்பார் பொடிலாம் உரப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் கடைசியில் கொஞ்சம் வெந்தோடனே காணும். குழம்பு எப்படி கொதிக்குது பாருங்கள். நல்லா மணமாக இருக்கும். நல்லெண்ணெய் விட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டால் போதும். முதல்ல தாளிசத்துக்கு ஊற்றிருக்கோம், இந்த கடைசியில் கொஞ்சம் ஊற்றுவோம். இப்போ கடல மாவு 2 ஸ்பூன் கடல மாவு சேர்றது, குழம்பு வந்து தண்ணியாக இருக்குல்ல, கொஞ்சம் சேர்றதுக்கு கடல மாவு கடைசியில் ஊற்றணும். வெந்த உடனே வெங்காயம் வெந்த பிறகு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு நல்லா டேஸ்ட் வந்துருச்சு. வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடல மாவு எடுத்து விடுறோம். கடல மாவு விட்டு இறக்கணும். கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே இறக்கணும். ஒரு கொதி கொதிக்கணும். கொதிச்சோடனே காமிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு கொதிச்சிச்சு. கடல மாவு விட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டால் போதும். இப்போ கொதிக்க விட்டால் போதும். கடல மாவு வாட போனோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சுவையான வெங்காய புளிக்குழம்பு ரெடி. இது காய்கறி இல்லாத அன்றைக்கி வெறும் வெங்காயம் போட்டு அவசரத்துக்கு இப்படி வச்சுக்கலாம். இதுக்கு காம்பினேஷனாக அரைக்கீரை. இந்த அரைக்கீரையை அரைச்சி தாளிசம் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.